ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்க சோனியா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்க் மியூசிக் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேக் மொபைல் லோன் ஆப்ஸ் பத்தியும் பேங்க் ஃப்ராட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபேக் மொபைல் லோன் ஆப்ஸ்னா என்ன? நீங்க இப்போ ஒரு போன்ல ஒரு ஆப்ல 10,000 ரூபாய் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 மாசம் கழிச்சு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தா 10 லட்சம் கடன் ஆயிருக்கும். அது எப்படி தெரியுமா? உங்களுக்கு ஒரு SMS வந்திருக்கும், உங்களுக்கு 5 lakhs பர்சனல் லோன் அப்ரூவ்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே உங்களுக்கு பயங்கர குசியாகி அதை போய் சும்மாவாச்சும் செக் பண்ணலான்னு நீங்க கிளிக் பண்ணுவீங்க. நீங்க அதை தட்டுனீங்கன்னா உங்களோட ஃபுல் டீடைல்ஸுமே அவங்க ஹேக் பண்ணி எடுத்துடுவாங்க. உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபுல் டீடைல்ஸுமே எடுத்துடுவாங்க. அப்ப என்ன ஆகும்? உங்க பேர்ல அவங்க கடன் வாங்கிட்டு நீங்க வாங்கின மாதிரி உங்களுக்கு பதிவாயிடும். அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. உங்களுக்கு ஒரு போன் வரும், உங்களோட ஏடிஎம் வந்து பிளாக் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இது முழுவதுமே வந்து ஒரு ஃபேக். ஏன்னா எந்த பேங்க்லயுமே கால் பண்ணி ஓடிபி போன்ல கேட்க மாட்டாங்க. நம்மள பேங்க்ல வந்து நேர்ல தான் பார்க்க சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி கால் வந்தா கண்டிப்பா அது ஃபேக்கா மட்டும்தான் இருக்கும். தயவு செஞ்சு யாரும் ஓடிபி சொல்லாதீங்க. நீங்க மட்டும் ஓடிபி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் 0 ஆயிடும். இந்த மாதிரி நடக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சைபர் கிரைமுக்கு கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணணும். www.cybercrime.gov.in நீங்க இணையதளம் மூலமாவும் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நீங்க ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ற மூலமா உங்களோட பர்சனல் டேட்டா எதுவுமே உங்களுக்கு மிஸ்யூஸ் ஆகாது. அதே சமயம் பேங்க்குக்கு கால் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லணும். அப்போ உங்களோட அமௌண்ட் எதுவுமே டிரான்ஸ்பர் ஆகாது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.